ரீசெண்டா அதாவது இந்த காலகட்டங்கள்ல நீங்க பல இடத்துல அதாவது சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்புறமா யூடியூப்ல வரைக்குமே பல இடங்கள்ல நீங்க பார்க்குற ஒரே ஒரு பேய் பங்களா பேரு இலங்கையில ரொம்பவுமே பிரபலமான ஒரு பேய் பங்களா பேரா இருக்கிறது இப்போ திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற இடம். இந்த ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பஹா அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு திக்கந்த வளவுக்குள்ள பேய் இருக்கா? சில பேர் பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திக்கந்த வளவுக்குள்ள எல்லாம் இல்ல ப்ரோ. திக்கந்த வளவை சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ள சில பல ஆவிகள், சில பல கெட்ட ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை நைட்டான நேரத்துல நிறைய பேர் பாக்குறாங்க. சில பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், அந்த ஒரு திக்கந்த வளவோட ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுத்தி இருக்கிற மரத்தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துல வெளியே வரைக்குமே பேய்களோட சில பல கூச்சல்கள் கேட்கும், சத்தங்கள் கேட்கும். அதை கேட்கும் போதே பீதி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பகல் நேரத்துல வண்டியில போறவங்களுக்கு கூடமே இந்த ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே கூட நம்ம நண்பர், நம்ம நண்பி எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தேடி பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்கு. ஓகே, 100 அறைகள் இருக்கு. அந்த 100 அறைகள்லையும் விதவிதமான பேய்கள் இருக்கு. இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஒரு திக்கந்த வளவை சுத்தி இருக்கிற அந்த ஒரு தோட்டம் பகுதியில கெட்ட கெட்ட ஆத்மாக்கள் அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. சில பேர் அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள வந்தாங்கன்னா கொன்னுது அப்படிங்கிற மாதிரியான சில பல வார்த்தைகளை, சில பல கட்டுக்கதைகளை கொண்டு சேர்த்திருந்தாங்க. ஆக்சுவலாவே இந்த ஒரு திக்கந்த வளவுக்குள்ள பேய்கள் இருக்கா? இருந்திருக்குமா? அப்படியே இருந்திருந்தாலும் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த திக்கந்த வளவுக்குள்ள இருக்கிற கதை தான் என்ன? எதனால அந்த ஒரு சின்ன பேலஸ்குள்ள இவ்வளவு பேய்கள் வந்துச்சு? அப்ப அந்த 100 அறைகள் அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் உண்மையா? ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு விதமான பேய்கள் இருக்கா? எதனால இந்த ஒரு திக்கந்த வளவுக்குள்ள மனிதர்கள் வர்றதுக்கு முடியாது? ஏன் மனிதர்களை இந்த ஒரு வளவுக்குள்ள போக விடல? அப்படிங்கிற மாதிரி பல 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 கேள்விகள், பல திருப்பங்கள், பல கதைகள் இந்த ஒரு மாளிகைக்கு பின்னாடி இருக்கு. ஒரு மாளிகை தானே, அதுக்கு பின்னாடி என்னதான் கதைகள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சின்ன கதை தான். ஆக்சுவலா என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற மாளிகையையும், இன்னொரு மாளிகை இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடியே மலேசியாவில் ஒரு மாளிகையை பத்தி பேசியிருந்தோம், அந்த ஒரு மாளிகையையும் மக்கள் குழப்பிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கருத்து என்னோட கருத்தா இருக்கு. அந்த ஒரு கருத்து ஏன் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி மாளிகைக்குள்ள இருக்கிற பேய் சம்பவங்களை பத்தி கூறு கவனிங்க. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் தென்னை தோட்டத்தினால நிரப்பப்பட்ட ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பாறைக்கு மேல, ஒரு சின்ன மலைக்கு மேல ஒரு பெரிய மாளிகை. அந்த ஒரு மாளிகையோட பேரு திக்கந்த வளவு அப்படின்னு வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு திக்கந்த வளவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கம்பஹால வத்துரகம அப்படின்னு சொல்லப்படுற ஊர்ல திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடமா தான் இருக்கு. இதுக்கு திக்கந்த தோட்டம் அப்படின்னு ஒரு கேட் இருக்கு. அந்த ஒரு கேட் திறந்தே தான் கிடக்கும். நீங்க உள்ள போறதுன்னா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா உள்ள போற யாருமே இது வரைக்குமே வெளியே வரல அப்படிங்கிற மாதிரியான கதைகளை விடுறாங்க. அப்படியே உள்ள போறதுனாலும் உள்ள போற யாருக்குமே அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாளிகை எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஒரு மாளிகைக்கு போற பாதை எது, போனா நீங்க சிக்கிக்குவீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில பல கேள்விகளுக்கும் பதில் வரும். யக்கல அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கம்பஹா ஜங்ஷன் அவுப்படும். சரியா? அந்த ஒரு கம்பஹா ஜங்ஷன்ல தான் திக்கந்த அப்படின்னு சொல்லப்படுற ஊரோட ஜங்ஷனும் இருக்கு. அந்த ஒரு திக்கந்த அப்படின்னு சொல்லப்படுற ஜங்ஷன்ல இருந்து கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கன்னா வத்துரகம அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஒரு ஊர்ல திக்கந்த அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த ஒரு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இந்த ஒரு தோட்டத்தை தாண்டி போனீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையில ஒரு பெரிய மாளிகை இருக்கும். இந்த ஒரு மாளிகையில கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்கு. ஒவ்வொரு அறைக்கும் விதவிதமான பேய்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பேய்களும் உள்ள போன பல நபர்களை கொன்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இந்த ஒரு திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற மாளிகைக்கு பின்னாடி இருக்கு. திக்கந்த அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஊரோட பேரு, வளவு அப்படின்னு சொல்லப்படுறது மாளிகை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால நாங்க திக்கந்த மாளிகைன்னு சொல்லலாம், அப்படின்னா திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற மாளிகை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆக்சுவலா இது இலங்கையில பல வருஷமா இருக்கு.
சரியா? ஸோ இதோட ஆக்சுவலான பிறப்பிடம், அதாவது இது எப்போ செய்யப்பட்டுச்சு, செய்யப்பட்ட காலகட்டம் எப்போ அப்படிங்கிறதையும் சில பேர் தேடி பார்த்துருந்துருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது 1912 மாதிரியே கெட்டப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு மாளிகை கட்டப்பட்டு கைவிடப்பட்டு அதனால சூனியக்காரங்கனாலையும் சில பல சாத்தான்னாலையும் சில பல பேய்கள்னாலையும் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு இந்த ஒரு மாளிகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டுக்கதையே அதுதான். ஏன்னா 150 வருஷங்களுக்கு அப்புறமா தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. ஆனா 1920 அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப 150 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் தான் இருந்திருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் பொய்யா இருக்கிறனால மக்கள் மத்தியில இது உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. எனக்குமே கூட இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக 150 வருஷங்கள் பழமையான ஒரு மாளிகை அப்படின்னு இவங்க சொன்னாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் கட்டுக்கதையோட கேள்வி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கேள்வியா இருக்கிறது 100 அறைகள். என்ன சொல்றீங்க? அந்த ஒரு மாளிகையே அந்த அளவுக்கு பரப்பளவு கிடையாது. 100 அறைகள் வச்சுக்கிற அளவுக்கு பரப்பளவு கிடையாது. அப்படி 100 அறைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா குட்டி 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 குட்டியா விரல்கள் அளவுக்கு தான் ரூம்கள் வச்சிருந்துருக்கணும், ரூம் எல்லாம் வச்சிருந்துருக்கணும், அறைகள் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? 100 அறைகள் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது ஒரு ஊடகவியலாளர் வந்து போயிட்டு அந்த ஒரு இடத்த சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு தோட்டத்திலேயே சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. அந்த சின்ன சின்ன வீடுகள்ல தான் அந்த ஒரு மாளிகையில வேலை செஞ்சவங்களோட வீடுகளும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தோட்டத்துக்கு வெளியே இப்ப வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு தோட்டத்தோட பழங்கால ஒரு செக்யூரிட்டியை சந்திக்கிறாங்க. அந்த ஒரு செக்யூரிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு பேலஸ்ல வந்து 100 அறைகள்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஒரு 10 அறைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு பேலஸ்ல 100 அறைகள்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஒரு 6-7 அறைகள் இருக்கும், அதுதான் திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ 10 அறைகள் இருந்திருக்கு. அந்த 10 அறைகள்ல 6-7 அறைகள் தான் திறந்து இருந்திருக்கு. ஆக்சுவலா வந்து 100 அறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே, அடுத்த கேள்வியாகவும் இதுதான் இருக்கு. எதுக்காக 100 அறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் வதந்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? எனக்குமே ஃபர்ஸ்ட் இந்த கேள்விதான் இருந்துச்சு. ஆனா இந்த 100 அறைகள் அப்படின்னு சொல்லப்படுற கதையை கேட்கும் போதுதான் எனக்கு தோணுன ஒரே விஷயம், அந்த மாளிகை ஞாபகம் இருக்கா? மலேசியாவில் நம்ம ஒரு மாளிகை பார்த்துருந்தோம் இல்லையா, பாம் தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாளிகை பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாளிகையோட கதை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு தோட்டத்துக்குள்ள போன பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற கதைகள், ஓகேவா? அந்த கதைகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு கதை தான், இந்த ஒரு மாளிகைக்குள்ள தோட்டத்துல மாளிகையில எல்லா இடத்துலயுமே பேய்கள், தீய ஆத்மாக்கள், கெட்ட சக்திகள் இருக்கு, அவங்க தான் வர்ற மக்களை கொலை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இன்னொரு முக்கியமான கதையும் இருக்கு, பேயையும் தாண்டி இவர்கள் தான் பேயாவே மாறினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்கு. 1920களில் ஒரு ஃபாரின் ஃபேமிலி தான் இந்த ஒரு மாளிகையை வாங்கியிருந்திருக்காங்க. இந்த ஒரு மாளிகையை வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. சரியா? அவங்களோட நாட்டுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டு வந்தவங்க இந்த ஒரு இடத்துல அடிக்கடி சில பல பொருட்களை வச்சுட்டு போவாங்களாம், சில பல விலைமதிப்பான பொருட்களை வச்சுட்டு போயிடுவாங்களாம். 1920களை தாண்டி போகும்போது ஒரு வாட்டி அவங்க வெளிநாடு போயிட்டு வரும்போது அந்த விலைமதிப்பான பொருட்கள்ல சில பல பொருட்கள் வந்து திருட்டு போயிருக்கு. ஓகேவா? ஒரு இடத்துல விலை மதிப்பான பொருட்கள் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் சில மக்கள் வந்து திருடர்களா இருந்தாங்கன்னா வந்து திருடிட்டு போயிடுவாங்க, உண்மைதானே? அதே மாதிரி தான் இந்த ஒரு ஊருக்குள்ளேயும் திருட்டு போயிருக்கு. ஓகேவா? திருட்டு போனதுக்கு அப்புறமா பல வருஷங்கள் கடந்து இவங்க வந்து பார்க்கும்போது இந்த பொருட்கள்லாம் திருட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சில பேர் சொன்ன கதையில இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா சில பல நபர்கள் இவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்த நபர்களை அந்த ஒரு ஓனர் சுட்டு கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்கு. அவங்க தான் இப்போ தீய சக்தியாகவும் கெட்ட பேய்களாகவும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு கதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு மாளிகையில யாருமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை விதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் இருக்கு. ஆக்சுவலா இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்காருல்ல, அந்த செக்யூரிட்டி அங்க சுத்தி இருக்கிற நபர்கள் கிட்ட கேட்டாங்க, பழைய நபர்கள் கிட்ட. சரியா? இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்க கிட்ட கேட்கல, அப்போ அந்த ஒரு மாளிகையில செக்யூரிட்டியா இருந்தவங்க கிட்டே கேட்டாங்க, இப்படி யாராச்சும் சுட்டு கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், யார் சுட்டு கொண்டா, அப்படி யார் சுட்டு கொள்ளலாம், நான் தான் செக்யூரிட்டியா இருந்தோம், யாரும் சுட்டு கொண்டதான் எனக்கு தெரியாது. அப்படி ஓனர் சுட்டு கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க அவர் நல்ல மனுஷங்க, அப்படிலாம் சுட்டுக்கொள்ள வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இந்த ஒரு மாளிகையோட ஓனர் ஒரு ஃபாரினர் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுவும் கிடையாது.
அதுலயுமே ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு மாளிகையோட ஓனரா ஒபேசேகர அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குடும்பம் தான் கடைசியா வாழ்ந்து வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு மாளிகையை யார் வச்சிருந்தா, யாருக்காக இது ஒரு சொந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கதையும் இல்லை, எந்த ஒரு ஆக்சுவலான டாக்குமெண்ட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒபேசேகர அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி மட்டும்தான், ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த ஒரு மாளிகையை நடாத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. இருந்துமே கூட எதுக்காக ஒரு ஃபாரினர் கதையை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இருக்கு. சில பேர் சொன்ன ஒரு விஷயம் தான், ஒபேசேகர அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குடும்பம் அடிக்கடி வெளிநாடு போவாங்க. அப்படி இருக்கும்போது விலை மதிப்பான பொருட்களை வச்சுட்டு போவாங்க. அப்படி போகும்போது திருட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேய் கதையை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேய் கதையை கட்டுறாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு மாளிகைக்குள்ள 100 அறைகள் இருக்கு, பல பேய்கள் இருக்கு, இந்த தோட்ட சுத்தி கேட்ட ஆத்மாக்கள் இருக்கு, தீய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இந்த தீய சக்தி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த ஒரு கேள்விக்கு பதிலா இருக்கணும், அந்த ஒரு கேள்விக்கு முற்றுப்புள்ளியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபாரினர் இங்க வாழ்ந்தாரு. அந்த ஃபாரினர் வந்து சில பல விலை மதிப்பான பொருட்களை வச்சுக்கிட்டாரு. அந்த விலை மதிப்பான பொருட்கள் திருட்டு போயிடுச்சு. அதை அவர் வந்து பார்த்துட்டு கோவம் அடைஞ்சாரு. இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? டிமாண்டி காலனி மாதிரியே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு இடத்துல பல பேய்கள், பல ஆத்மாக்கள், பல கெட்ட சக்திகள் வந்து ஊடுருவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை அந்த ஃபேமிலி தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டுக்கதை. ஸோ இந்த ஒரு கதையில எந்த இடத்துலையுமே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஒரு தகவல் கூட இல்லை. அதனாலேயே இந்த ஒரு கதை வந்து ஆக்சுவலா பொய்யா இருக்குமா உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகள் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வியா இருந்தது என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 3 மாடி தான், சரியா? 3 தட்டு மாடி தான் இந்த ஒரு மாளிகை இருந்திருக்கு. அந்த ஒரு 3 தட்டு மாடியிலையுமே கிட்டத்தட்ட 10 to 12 அறைகள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டிஸா இருக்கலாம், அங்க வேலை பார்த்தவங்களா இருக்கலாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல 6 to 7 அறைகள் தான் திறக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக 100 அறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தே ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு மாளிகையை பத்தி பேசியிருக்கோம். இந்த தமிழ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ஷோ இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஷோ பார்த்த அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாளிகையை பத்தி பேசியிருக்கோம். இந்த மாளிகையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி இந்த ஒரு மாளிகையை கைப்பற்றி இருந்திருப்பாங்க மலேசியாவில், சரியா? மலேசியாவில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாம் தோட்டம் வச்சிருந்திருப்பாங்க. பாம் ஆயில்லாம் செய்வாங்க இல்லையா? பாம் தோட்டம் வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போயிட்டு அந்த ஒரு பாம் பிஸ்னஸ் வந்து ஊத்தி மூட வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தென்னை தோட்டம் வச்சிருந்திருக்காங்க. இவங்களோட மாளிகையை சுத்தி பெரிய தோட்டம் இருக்கு, ஒரே மாதிரி இருக்குல்ல? இவங்களோட மாளிகையை சுத்தி பெரிய தோட்டம் இருக்கு. அந்த ஒரு தோட்டத்துல வந்து தென்னை தோட்டம் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தென்னை தோட்டமுமே கூட கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பிசினஸ் படுத்துக்குச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கரும்பு தோட்டம் வச்சிருந்திருக்காங்க. ஓகே, இது வரைக்குமே இந்த ஒரு கதையில வந்து பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு மாளிகையா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மாளிகையும் கிடையாது. இது ஒரு மாளிகையும் தாண்டி இந்த ஒரு தோட்டத்துல இருக்கிற சில பல பொருட்களை எடுத்து அறுவடை செய்யற ஒரு ஃபேக்டரியா தான் இருந்திருக்கு, சரியா? பாம் ஃபேக்டரி, கோகனட் ஃபேக்டரி, அதுக்கப்புறமா வந்து கரும்பு ஃபேக்டரியா தான் இருந்திருக்கு. மாளிகை மாதிரியான ஒரு இருப்பிடமா இருந்தாலுமே கூட சில பேர் தான் இங்க வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. மற்ற விதத்துல இந்த ஒரு தோட்டத்துல இருக்கிற பொருட்களை எடுத்து அறுவடை செய்யற ஒரு ஃபேக்டரியா மட்டும்தான் இது உபயோகப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு மாளிகையில கிட்டத்தட்ட 100 அறைகள் இருந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலான டாபிக். அதுக்கப்புறமா உலகப்போர் இருக்கு இல்லையா? உலகப்போர் போன காலகட்டங்கள்ல வந்து இந்த ஒரு மாளிகையில இருக்கிற சில பல மக்கள் வந்து இந்த ஒரு மாளிகையை விட்டு போயிட்டாங்க. சில பேர் வந்து பயந்து இந்த ஒரு மாளிகையில இருந்து வெளிக்கிட்டாங்க. அப்போதான் பிசினஸ் எல்லாமே படுத்து போச்சு. அப்போ பிரிட்டிஷ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா? பிரிட்டிஷ் மக்களை வந்து தேடி தேடி சில பல பேர் கொண்டுகிட்டு இருந்தாங்க, சரியா? அப்படி கொண்டுகிட்டு இருந்தவங்கல முக்கியமான ஒரு கூட்டம் தான் ஜப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கூட்டம். ஜப்பான் அப்படின்னு சொல்லப்படுற நாடு, சரியா? அந்த நாடு வந்து பிரிட்டிஷ் ஃபேமிலி எந்த இடத்துலலாம் இருக்கோ தேடி தேடி போயிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா ஜப்பான்ல இருக்கிறவங்க தான் சில பேர் வந்து பிரிட்டிஷ் ஃபேமிலி எல்லாரையுமே கொன்று அங்க வந்து பேயா ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு கதையிலையுமே நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்போம், ஜப்பான்ல இருக்கிற யாருமே கொல்லல. ஏன்னா ஜப்பான் அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சரி ஓகே முடிஞ்சு வேர்ல்ட் வார்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிட்டாங்க. அதனால ஜப்பான் இந்த மக்களை கொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு மாளிகைக்குள்ள கொலை நடந்தது உண்மைதான். எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு மாளிகையோட ஓனரான ஒரு பெரிய பிரிட்டிஷ் மேன் வந்து இந்த ஒரு மாளிகைக்குள்ளே வர்றாரு. இந்த ஒரு உலக போர்லாம் போய்கிட்டு இருக்கும்போது மாளிகையில் யாருமே இல்லாத ஒரு தருணத்தில் அந்த ஒரு மாளிகைக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு படி இருக்குது, சரியா? அந்த ஒரு படியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இவரோட பின்னாடி 2 பேர் வந்து துப்பாக்கி அவரோட தலைக்கு நேராக வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இவர் திரும்பி பார்க்கும்போது துப்பாக்கிலேயே சுட்டுறாங்க. அப்படி சுட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு துப்பாக்கி சூட்னாலேயே அவர் அந்த ஒரு இடத்துலயே இறந்துடுறாரு.
அந்த ஒரு துப்பாக்கி சூட்டோட சத்தத்துக்கு மேலே இருந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மகளாக இருக்கலாம், அதுக்கப்புறமா அவங்களோட மனைவியாக இருக்கலாம், எல்லாருமே கீழே இறங்கி வர்றாங்க. அவங்களுமே கூட இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் அப்படின்னா மாளிகையில் 100 அறைகள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே வந்து பேய்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையுமே இருந்துச்சு. உண்மைதானே? நம்ம இதை வந்து பேசிடுவோம். ஆக்சுவலாக அந்த ஒரு 100 அறைகளை எப்படி யார் யூஸ் பண்ணா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு 100 அறைகளை யூஸ் பண்ணது ஒரு சூனியக்காரி. கொஞ்சம் காலங்கள் போயிட்டு அந்த ஒரு மாளிகை கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா யாருமே அந்த ஒரு மாளிகைக்குள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சூனியக்காரி அந்த ஒரு மாளிகையை கைப்பற்றி வைக்கிறாங்க. ஓகேவா? அவ அந்த ஒரு மாளிகைக்குள்ள சூனியங்களை செய்யறான். சூனியங்கள், சில பல மாந்திரீகங்களை செய்யறான். அப்படி இருக்கும்போது மலேசியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு மாளிகையா இந்த ஒரு மாளிகை மாறுது. அந்த ஒரு மாளிகைக்கு மக்களும் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட குடும்பத்திலேயோ அப்படி இல்லைன்னா வேலையிலையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ யாரோ ஒருத்தரை சூனியம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்படி வந்தவங்க கிட்ட சூனியக்காரி அவங்களோட முகங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் சூனியங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சூனியம் பண்ண அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எதுக்காக ஒரு சூனியக்காரி கைவிடப்பட்ட ஒரு மாளிகையை தேர்ந்தெடுத்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி மலேசியா மக்கள் மத்தியில இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாளிகை இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாளிகையில 100 அறைகள் கிடையாது, கிட்டத்தட்ட 99 அறைகள் தான், 99 கதவுகள் தான் இருந்திருக்கு. ஓகேவா? சில பேர் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த மாளிகையில வந்து 10 அறைகள் தான் இருக்கு, ஆனா வந்து 99 கதவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 99 கதவுகள் தான் இருக்கு. இவ சூனியங்களை செய்யும் போது, இவ மாந்திரியங்களை செய்யும் போது 100வது கதவு திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருந்துச்சு. சில பேர் அந்த ஒரு மலேசியாவில் மாளிகையை சுற்றி இருக்கிற சில பல மக்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். இவ வந்து எப்படி பண்ணுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் வந்தாங்கன்னா அவகிட்ட இருந்து டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சூனியத்தை செய்கிறதுக்காக தயாராகி இருப்பா. அப்படி தயாராகி இருக்கிற இவோ ராத்திரி 12 மணிக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல மாந்திரிகங்களை செய்ய ஆரம்பிப்பான். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது 100வது கதவு திறக்கப்படும். அந்த ஒரு கதவு வந்து கிட்டத்தட்ட ரெட் கலர்ல இருக்கும். அந்த ஒரு ரெட் கலர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாளிகையும் தாண்டி மாளிகையோட மேல அந்த ஒரு ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மாளிகையை சுற்றி இருந்த மக்கள் சொல்லியிருந்தாங்க. 100 அறைகள், 100 கதவுகள், பேய்கள், இது எல்லாத்தையுமே கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எஸ், இந்த ஒரு மாளிகையையும் மக்கள் குழப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு மாளிகை வந்து சூனியக்காரி ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படியோ ஆக்கிரமிச்சு இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சூனியக்காரியும் இறந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த ஒரு மாளிகைக்குள்ள அவ செஞ்சு வச்ச சூனியங்கள், அவ எடுத்து வச்ச தீய ஆத்மாக்கள், கெட்ட சக்திகள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில பல நம்பிக்கைகள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஜப்பான்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிவி ஷோ, அந்த டிவி ஷோ வந்து நீங்கள் சில பல டிவி ஷோஸ் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ 10 பேர் 12 பேர் 30 பேர் வரைக்குமே போயிட்டு இருந்து அங்கே வாழ்ந்து அப்படி போகிற மாதிரியான டிவி ஷோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிவி ஷோ. இந்த டிவி ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 12 பேர் வந்து அவங்களோட தலையிலேயே ஹெல்மெட்லேயே அவங்களோட ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகணும். யார் அதிகமான நேரம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான டிவி ஷோ. இந்த ஒரு டிவி ஷோ போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேமராவில் பல பேர் பல நபர்களை பார்க்குறாங்க. சில பல தீய சக்திகள் வந்து அந்த ஒரு கேமராவில் தெரிய ஆரம்பிக்குது. அதனால பல பேருக்கு நம்பிக்கை வருது. எஸ், டிவி ஷோஸில் நடக்கிற எல்லாமே உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவுமே கூட நம்ம யோசிக்க வேண்டிய சில பல விஷயங்கள் தான். சரியா? ஸோ அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சில பேர் பயந்து வெளியே வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமாவே நான் ஒரு விஷயத்தை உணர்றேன், என்னோட பின்னாடி யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணர்றேன், கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மாளிகை ஆக்சுவலாக மாளிகையும் கிடையாது. அந்த ஒரு மாளிகைக்கு எப்படி 100 கதவுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஆனால் திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மாளிகை ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது, இது ஒரு மாளிகை தான். ஆனால் சுற்றி தோட்டங்கள் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த ஒரு மாளிகையோட ஓனர் அவர் வந்து ஆக்சுவலாக தனியாக இருக்கணும், ஊர் மக்களை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட சில பல பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இடத்த 4 கிலோமீட்டர் தோட்டங்களுக்கு அங்கிட்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு மேலே கட்டியிருக்கிறார். அதுலேயும் போயிட்டு சில பேர் டிஸ்டர்ப் பண்ணதுனால சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகளும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், இந்த ஒரு இடத்துல பேய்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இருந்துமே கூட மக்கள் பயப்பட என்னதான் காரணம்? உங்களோட வீட்டில் நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறமா வீட்டில் யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் வந்து அப்பப்போ பேய் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓனர் சொல்லிட்டு போயிடுறேன்.
அப்படி சொன்னா உங்களோட மனசுல ஒரு பீதி இருக்கும் இல்லையா, அந்த பீதி தான் இது வரைக்குமே பயமா மாறி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த ஒரு மாளிகைக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆதாரங்கள் இல்லை, யாருமே அந்த ஒரு மாளிகைக்குள்ள பெருசா போகல. அப்படிங்கிறதுனால எதுக்காக அந்த ஒரு மாளிகையை சுத்தி தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பொருட்கள் காணாம போயிருக்கு, அது உண்மைதான். சில பல விலை மதிப்பான பொருட்கள் வந்து காணாம போகிருக்கு. அதனாலதான் இந்த ஒரு மாளிகைக்குள்ள மக்கள் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தடை விதிச்சிருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயமுமே கூட இந்த ஒரு மாளிகையை சுத்தி இருக்கு. எப்போ இந்த ஒரு கதை ஆக்சுவலா மக்கள் மத்தியில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாளிகை கைவிடப்பட்ட கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்துமே கூட எதுக்காக இந்த கதை ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொரோனா காலகட்டம். சரியா, கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த ஒரு மாளிகை சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல வருது. அதையும் தாண்டி பல பேர் வந்து வீடியோக்களை போட ஆரம்பிக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டிலேயே இருந்தாங்க, சில பேர் வந்து வீட்டில் இருந்தாலுமே கூட வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்த சில பேர் வந்து சில விஷயங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும்போது கைவிடப்பட்ட ஒரு மாளிகை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா இந்த ஒரு மாளிகைக்கு பின்னாடி பல கதைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷம் கடந்து இந்த ஒரு கொரோனா காலகட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ இந்த ஒரு கதை ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போ விளாக் பண்ற நிறைய பேர் இந்த ஒரு மாளிகையை சுத்தி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, யாருமே மாளிகைக்குள்ள போகல. எல்லாருமே வெளியே இருந்து சும்மா அங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்கறது, மாளிகைக்கு ட்ரோனை விட்டு மேல இருந்து சும்மா ஃப்ரேம் எடுக்கிறது, அவ்வளவுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே மாளிகைக்குள்ள போயிட்டு இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. ஏன்னா இப்ப வரைக்குமே விதிக்கப்பட்ட தடை விதிக்கப்பட்டுதான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஒரு மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற கதை உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இது வரைக்குமே சரியான சாட்சியங்கள் இல்லாதனால இந்த ஒரு மாளிகை உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியாது. என்னதான் உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, நான் இப்போ கேட்கிறேன், உங்களை இந்த ஒரு மாளிகைக்குள்ள 12 மணிக்கு மேல தனியா போயிட்டு இருட்டுல பார்த்துட்டு வாங்க, ஃபுல்லா இந்த ஒரு மாளிகைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க உள்ள போயிட்டு பார்ப்பீங்களா? நான் உள்ள போயிட்டு பார்ப்பேனா? போகணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. இலங்கையில பேய்லாம் இருக்கா, அப்படி சொல்லப்படுற இடங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல பேர் என்கிட்ட கேள்விகளை எடுத்து வச்சிங்க. அப்படி இருக்கும்போது சில பல நண்பர்கள் நண்பிகள் வந்து யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டிக்டாக்லாம் ட்ரெண்டா போகுது ப்ரோ, இந்த ஒரு இடம் என்ன அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிங்க. ஆக்சுவலா இந்த ஒரு இடம் என்ன? கம்பஹா அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில திக்கந்த வளவு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாளிகை. அந்த ஒரு மாளிகையை சுற்றியும் அந்த ஒரு மாளிகைக்குள்ளேயும் தீய சக்திகள், கெட்ட ஆத்மாக்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. இது உண்மையா பொய்யா? உண்மையா இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எனக்கும் உங்களுக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இன்னைக்கான எபிசோட். தொடர்ந்து பேசலாம்.